ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிகியூஷன். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிகியூஷன் அப்படின்னா என்ன? we know processor ஓட எக்ஸிகியூஷன் ஸ்டெப்ஸ் கரெக்டாக ஃபெட்சு, டீகோடு, எக்ஸிக்யூட். ஃபெட்ச் அப்படின்னா என்னென்னா டேட்டா வில் பி ஃபெட்ச்டு ஃப்ரம் தி மெமரி. ஃப்ரம் தி மெமரின்னு என்னென்னா ப்ராசஸரில் எக்ஸ்டர்னல் மெமரி இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்டர்னல் மெமரியிலேருந்து நான் டேட்டாவை ஃபெட்ச் பண்ணிட்டு வரேன். ஓகே, we have a memory outside the processor. So அங்கிருந்து நான் என்ன பண்ணிட்டு வரோன்னா fetch the data and process inside your processor and you are going to display to the some output units. Fetch, decode, execute. இது மூணு தான் வந்துட்டு பேசிக் ஸ்டெப்ஸு. ஸோ இப்போ அதில் நம்ம பஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் பஸ் பார்த்துருக்கோம். ஸோ பஸ்ஸில் என்ன பார்த்தோம், எப்படி வந்துட்டு டேட்டா டிரான்ஸ்மிட் ஆகும் அதெல்லாமே பார்த்துருக்கோம். இப்போது இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூஷன், டேட்டா எப்படி டிரான்ஸ்மிட் ஆகும்னு பார்த்தோம். அப்போ ஒரு டேட்டா எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுங்கிறத இங்கே கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ ஒரு டேட்டா எக்ஸிக்யூட் எப்படி ஆகும் அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் யூனிட்டில் பார்த்துருக்கோம். அதுதான் என்ன அப்படின்னா ஃபெட்சு, டீகோடு, எக்ஸிக்யூட்டு. டேட்டாவை நான் ஃபெட்ச் பண்ணும்போது ப்ரோக்ராம் கவுண்டர், கரெக்டாக பிசின்னு ஒன்று பார்த்தோம். ஸோ பிசி அப்படின்னு என்னென்னா இட் இஸ் அ ப்ரோக்ராம் கவுண்டர் which is used to indicate where the data is fetched. நான் எந்த இடத்துல மெமரி அப்படிங்கிறது ஒரு மெமரி பேங்க். இட் ஹாஸ் மெமரி சைஸ் லைக் 6 பிட் அப்படின்னா 8 பிட் அப்படின்னா 2^8. த மெமரி சைஸ் இஸ் 2^8. அதே மாதிரி எவ்வளோ பெரிய மெமரி சைஸாக இருந்தாலும் நம்ம அடுத்தது என்ன ப்ராசஸ் பண்ணோன்னு உன்னோட ப்ராசஸருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது என்னென்னா உன்னோட ப்ரோக்ராம் கவுண்டர் இண்டிகேட்ஸ் ஆர் கீப் ட்ராக் ஆன் தி அட்ரஸ் ஆஃப் தி next instruction to be fetched. Okay, so next is your instruction register. So what is instruction register? நான் டேட்டாவை மெமரியிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன், ஒரு இடத்துல வச்சு தானே நான் ப்ராசஸ் பண்ணணும். அந்த இடம் தான் என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர். இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர் says what instruction should be performed. Okay, fetched instruction is placed in the instruction register from where the decoding is done. Okay, this is the basic concept of your instruction execution. Okay, so next is your execution steps. இதுதான் பேசிக் ஸ்டெப்பு, இதுதான் பேசிக் ஐடியா. இதில் வந்துட்டு நம்மளுக்கு பேசிக்காக எப்படி எக்ஸிக்யூஷன் நடக்கும் அப்படிங்கிறத கிளியராக பார்க்க போகிறோம். நம்ம இப்போ பார்க்குறது ரிஸ்க் ஸ்டைல் ஆர்கிடெக்சர். வாட் இஸ் ரிஸ்க், வாட் இஸ் சிஸ்க் அப்படிங்கிறத ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதில் ரெடியூஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் மட்டும்தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். அதில் 3 ஸ்டெப் இருக்குது. ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா 3 விஷயத்தை அது ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தா இட் ஹேஸ் டு fetch the content of the memory location pointed to the program counter. ப்ரோக்ராம் கவுண்டரில் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கிற டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வெளியே எடுக்கணும். அது எப்படி எடுக்கும்னு பார்த்தோன்னா that is the first step. It has to fetch the content of the memory location. மெமரி லொக்கேஷனில் இருக்கிற கண்டென்ட்டை எடுத்துகிட்டு வரணும். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதா இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர் ஹைஃபன் ப்ரோக்ராம் கவுண்டர். ஸோ ப்ரோக்ராம் கவுண்டருங்கிறது ஒரு அட்ரஸ் எப்போவுமே நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் தான் போடுவோம். ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே அட்ரஸ் இருக்குது. ப்ரோக்ராம் கவுண்டர் இஸ் தி மெமரி அட்ரஸ் வேர் த ஃபஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் அவைலபிள். ஓகே, ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து நான் இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டருக்குள்ளே போடுறேன். திஸ் இஸ் மை ஃபஸ்ட் ஸ்டெப். இப்போ என்னோடய டேட்டா எங்கே வந்துருச்சு? இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டருக்கு வந்துருச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டருக்கு வந்துருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? என்னோடய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரெஜிஸ்டர் நெக்ஸ்ட்டுக்கு போகணும். கரெக்டாக? ஸோ அப்போ நெக்ஸ்ட் அப்படிங்கிறத எது முடிவு பண்ணணும்னு பார்த்தோன்னா ஆல்ரெடி நம்ம பிக் எண்டியன் லிட்டில் எண்டியன் எல்லாம் பார்த்து ஞாபகம் இருக்கா? ஸோ அந்த பிக் எண்டியனில் என்ன பண்ணும்? 0 1 2 3 4 5 6 லெஃப்ட் டு ரைட் வரும். கரெக்டாக? ஸோ அந்த லெஃப்ட் டு ரைட் வர்ற ப்ரொசீஜர் தான் நம்மளோட ரிஸ்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. லெஃப்ட் டு ரைட் அப்படின்னா உன்னோட ப்ரோக்ராம் கவுண்டர் +4. இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா +4 assuming that the memory is byte addressable and the program counter is incremented by 4. என்னோட மெமரி வந்துட்டு byte addressableனு வச்சுருக்கேன். ஸோ தட் மீன்ஸ் 8 bit is the combination of 1 byte. ஸோ அதில் வந்துட்டு 4 கிளாஸிஃபை பண்ணியிருக்கேன். 4 கிளாஸிஃபை பண்ணி என்னோட ஆஸ்கி கோடு பார்க்குறதுக்கு முன்னாடி 32ன்னு பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? 4 கிளாஸிஃபை பண்ணி வச்சுருப்பேன். 8 வச்சுருப்பேன். ஸோ அந்த 8 எப்படி எனக்கு கிளாஸிஃபை ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தா 4 ரோவாக கிளாஸிஃபை ஆகிருக்கும். 8 + 8 + 8 + 8 0 1 2 3. நெக்ஸ்ட் வரும்போது 4 5 6 7 8 9.
அப்படி தான் எனக்கு வரும். ஸோ என்னோடய ப்ரோக்ராம் கவுண்டர் 0ல் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் 0 + 4 கொடுத்து அடுத்த அட்ரஸ் நான் 4க்கு வர வைப்பேன். ஸோ நெக்ஸ்ட் இஸ் மை 4 + 4 8க்கு வர வைப்பேன். 0 1 2 3 4 5 6 7 நெக்ஸ்ட் இஸ் மை 8ங்கிற இடத்துக்கு நான் வர வைப்பேன். திஸ் இஸ் மை பொசிஷனிங் ஆஃப் தி ப்ரோக்ராம் கவுண்டர். என்னோடய ப்ரோக்ராம் கவுண்டர் அடுத்தது எங்கெங்கே வரணுங்கிறது ஆசிக் கோட் எடுத்து அதை ரிவைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, ஸோ யுவர் ப்ரோக்ராம் கவுண்டர் ப்ளஸ் 4 இஸ் தி நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் யுவர் ப்ரோக்ராம் கவுண்டர். அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் இன்ஸ்ட்ரக்ஷனை வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டரில் ப்ராசஸ் பண்ணுவேன். ஃபஸ்ட் எடுத்துக்குவேன், அதுக்கு அடுத்தது என்னோடய ப்ரோக்ராம் கவுண்டரை கீழே தள்ளி விட்டுருவேன். கீழே தள்ளுறதுக்கு தான் நான் +4 கொடுத்து கீழே தள்ளுறேன். பிகாஸ் ஐ எம் அஸ்யூமிங் தட் இட் இஸ் அ பைட் அட்ரஸிங் மோட். ஸோ நான் அதை கீழே தள்ளிடுறேன். கீழே தள்ளினதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அடுத்த ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டரில் போய் ப்ராசஸ் பண்ணுறேன். திஸ் இஸ் மெயின் காமன் ஸ்டெப்ஸ் இன் தி எக்ஸிக்யூஷன், ஓகேவா, ஆஃப் யர் ரிஸ்க் ப்ராசஸர். ஓகே, இந்த ஃபெச்சுக்கும் எக்ஸிக்யூட்டுக்கும் ஒரு 4 ஃபேஸ் இருக்குது. ஓகேவா, என்னென்ன ஃபேஸ்ன்னு பார்த்தேன்னா அதான் ஃபெச்சு டீகோட் எக்ஸிக்யூட் தான். அதை நான் பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா ஐ ஹாவ் 4 ஸ்டெப்ஸ். அந்த 4 ஸ்டெப்ஸை வந்துட்டு நான் ஒரு 3 எக்ஸாம்பிள் வச்சு பார்க்க போகிறேன். என்னென்ன எக்ஸாம்பிள்னு பார்த்தோன்னா லோடு, ஆடு, ஏஎல்யூ, ஓகேவா, அர்த்தமேட்டிக் அண்ட் லாஜிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஸ்டோர், ஓகேவா, இந்த 3 தான் நான் வச்சு பார்க்க போகிறேன். இதில் வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபெச் அண்ட் எக்ஸிக்யூட் ஃபேஸ் அதில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத மட்டும் இப்போ பார்க்க போகிறோம். இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் ஃபேஸில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இட் ஹேஸ் டு ரீட் தி கிவன் மெமரி லொக்கேஷன். ஃபஸ்ட் இது என்ன பண்ணிக்கணும், கொடுத்துருக்கிற லொக்கேஷனை ரீட் பண்ணிக்கணும் அண்ட் அதை லோட் இன்டு அ ப்ராசஸரோட ரெஜிஸ்டருக்கு லோட் பண்ணிக்கணும். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. வி ஹாவ் அ மெமரி லொக்கேஷன். அங்கே இருக்கிற டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து ப்ராசஸருக்குள்ளே இருக்கிற ரெஜிஸ்டரில் லோட் பண்ணிக்கிறோம். தட் இஸ் யுவர் ஜென்ரல் பர்பஸ் ரெஜிஸ்டர், இல்லைனா ப்ராசஸர் ரெஜிஸ்டர்னு சொல்லுவோம். ஓகேவா, பேசிக்கலி உங்களோட ப்ராசஸர் ஆர்கிடெக்சர் வரைய சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த ஆர்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அந்த ஆர்கிடெக்சரில் ஏஎக்ஸ், ஏஹெச், பிஎல் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, ஏஎல், ஏஹெச் அப்படின்னா ஹை லெவல் 8 பிட்டு, இதில் வந்துட்டு 8 பிட் இருக்கும், மொத்தம் 16 பிட் இருக்கும். அப்படிங்கிற உங்களை ஆர்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு கிளியர் கட் இருக்கும். ஸோ உங்கள் ப்ராசஸருக்குள்ளேயும் மெமரி இருக்கும், எக்ஸ்டர்னல்லையும் மெமரி இருக்கும். ஸோ எக்ஸ்டர்னல் இருக்கிற டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து உங்கள் ப்ராசஸரோட ரெஜிஸ்டர்ஸ்குள்ளே போடுறீங்க. போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரீட் டேட்டா ஃப்ரம் 1 ஆர் மோர் ப்ராசஸர் ரெஜிஸ்டர். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், ரீட் தி கண்டென்ட் ஆஃப் தி கிவன் மெமரி லொக்கேஷன். ஒரு டேட்டாவில் இருக்கிற மெமரி லொக்கேஷன் இருக்கிற டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து ப்ராசஸர் ரெஜிஸ்டருக்குள்ளே போட்டுட்டேன். ஸோ ப்ராசஸர் ரெஜிஸ்டரில் இருக்கிற டேட்டாவை இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரீட் பண்ணுறேன். எனக்கு கண்மூடித்தனமாக இருக்கும். ஃபஸ்ட்டு ப்ராசஸருக்கு மெமரியிலிருந்து எடுத்துகிட்டு வர வரைக்கும் எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. பட் ஒன்ஸ் இட் என்டர்ஸ் இன்டு தி ப்ராசஸருக்குள்ளே வந்ததையும் ஐ ஹாவ் டு திங்க் வாட் ஷுட் பி ஐ டூ நெக்ஸ்ட் அப்படிங்கிறத ப்ராசஸர் திங்க் பண்ணும். That is your read data from 1 or more processor register. உன்னோட ப்ராசஸர் ரெஜிஸ்டர் இருக்கிற டேட்டாவை ரீட் பண்ணணும். அதுக்கப்புறம் வாட் ஆப்ரேஷன் இட் ஷுட் பெர்ஃபார்ம், அர்த்தமேட்டிக் ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணணும். ஓகே, and then once the performance is completed it has to store the data. Okay, first thing is that it has to readனா அது படிக்காது. it will take fetch and come. அதுதான் நம்ம இப்போ ரீடுன்னு சொல்லுவோம். ரைட்னா அதை கொண்டு போய் அங்கே வச்சுட்டு வந்துடும். ரீடுனா எடுத்துகிட்டு வர்றது, ரைட்னா வச்சுட்டு வர்றது. எடுக்கிறக்கும் வைக்கிறக்கும் we need not to study something, right? அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் we have to read the content of the given memory location. கண்டென்ட்டை எடுத்துகிட்டு வர கொடுத்துருக்கிற லொக்கேஷன்லேருந்து எங்கே எடுத்துகிட்டு வந்து வைக்கிறேன், ப்ராசஸர் ரெஜிஸ்டரில் கொண்டாந்து வைக்கிறேன். ப்ராசஸர் ரெஜிஸ்டருக்கு டேட்டா வந்ததையும் நான் என்ன பண்ணுறேன், ப்ராசஸரில் இருக்கிற டேட்டாவை ரீட் பண்ணுறேன். நவ் ஐ எம் அனலைசிங் அந்த ரீட் பண்ணுறேன். ரீட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், பர்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே, நவ் ஐ ரிசீவ்ட் ஆல் தி டேட்டாவான்னு செக் பண்ணிவிட்டு ஏவும் வந்துருச்சு பியும் வந்துருச்சு அப்படின்னா ஐ ஸ்டார்ட் மை பர்ஃபார்மன்ஸ், ஏஎல்யூ பர்ஃபார்மன்ஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கப்புறம் எது என்னோடய டெஸ்டினேஷன் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். விச் இஸ் மை டெஸ்டினேஷன், விச் இஸ் மை சோர்ஸ் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டோர் தி டேட்டா இன் தி ப்ராசஸர். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோர்ஸ் எது, டெஸ்டினேஷன் எதுன்னு ஐடென்டிஃபை பண்ணுறது. ஓகே, ஏன் இம்பார்ட்டன்ட்ங்கிறத நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ லோட் இன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ நான் என்னோடய இன்ஸ்ட்ரக்ஷனை லோட் பண்ணணும் அப்படின்னா ஐ நீட் 5 ஸ்டேஜ் ஆர்கிடெக்சர். ஓகேவா,
இந்த 5 ஸ்டேஜ் ஆர்கிடெக்சர் தான் நம்ம காமனாக ரிஸ்க் ப்ராசஸரில் யூஸ் பண்ணுறோம். அது என்ன அப்படிங்கன்னா ஆல்ரெடி வி ஹவ் சீன், இந்த ரீட் பண்ணுறது, டேக் பண்ணுறது, ஸ்டோர் பண்ணுறது இதுதான். பட் இது ஸ்பெசிஃபிக்காக லோட் அப்படிங்கிற ஆப்ரேஷனுக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ லோட் அப்படின்னா என்னென்னா ஒரு எக்ஸாம்பிளோட பாருங்கள். லோட் R5, எக்ஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட் R7 ஸ்கொயர் ப்ராக்கெட் க்ளோசஸ். ஓகே, ஸோ இப்போது எக்ஸு R7 அப்படின்னா என்ன, ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் வந்துன்னா எக்ஸ் அப்படிங்கிறது ஆஃப்செட்டுன்னு சொல்லுவோம், R7 அப்படிங்கிறது ரெஜிஸ்டரோட லொக்கேஷன். ஓகே, ஸோ மெமரி அட்ரஸ் ஆஃப் யுவர் டேட்டா. ஸோ அந்த அட்ரஸ் ப்ளஸ் எக்ஸ், அப்போது அந்த அட்ரஸ் ப்ளஸ் எக்ஸ் அப்படிங்கிறதா என்னோட உண்மையான அட்ரஸ். ஓகே, ஆஃப்செட் ப்ளஸ் அட்ரஸ். ஓகே, this is the given load instruction. இந்த load instruction உங்களோட ப்ராசஸரில் எப்படி பர்ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்கள். fetch the instruction and increment the program counter. இதை தான் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துருக்கோம். இது வரைக்கும் fetch மட்டும் பார்த்துட்டு இருந்தோம். இந்த டைம்லேருந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா fetch ப்ளஸ் increment the program counter. ஓகே, this is very important. Next is decode the instruction and read the content. ஃபஸ்ட் என்ன சொல்லிட்டோம், ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். மேலே சொன்ன மாதிரி ரீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ப்ராசஸருக்குள்ளே வச்சதுக்கப்புறம் இட் ஹேஸ் டு டீகோட் what should be performed. Decode the instruction and content of your register R7. Okay, now the instruction is decoded and what it should be performed அப்படிங்கிறத decode பண்ணியாச்சு. decode பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், we have to compute the process, compute the effective address. அப்படின்னா என்ன அர்த்தம், we are going to compute it, we are going to process it. Okay, processing பண்ணும்போது as we said x அப்படிங்கிறது ஆஃப்செட்டு, R7 அப்படிங்கிறது அட்ரஸ், பிகாஸ் இட் இஸ் இன் தி ஸ்கொயர் ப்ராக்கெட். ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு ஒரிஜினல் அட்ரஸ் கிடைக்கும். ஒரிஜினல் அட்ரஸுக்கு போய் நம்ம கம்ப்யூட் பண்ணணும். நெக்ஸ்ட் இஸ் ரீட் தி மெமரி சோர்ஸ் ஆப்பரண்ட். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் ஹியர். எது என்னோட சோர்ஸ்ன்னு நான் ஐடென்டிஃபை பண்ணணும். நான் லோட் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டேன், இது லெஃப்ட் டு ரைட்டா ரைட்டு டு லெஃப்டான்னு செக் பண்ணணும். லோடை பொறுத்த வரைக்கும் நம்ம இதை செக் பண்ணி தான் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுவோம். ஓகே, தட்ஸ் வை இட் ஹேஸ் 5 ஸ்டேஜஸ். ஓகே, எது என்னோட சோர்ஸு எது என்னோட டெஸ்டினேஷன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இங்கே ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் இட் ஹேஸ் அ கிளியர் கட் தட் மை டெஸ்டினேஷன் இஸ் R5. ஓகே, ஸோ த எக்ஸ் ப்ளஸ் R7 should be stored inside or loaded inside my R5. இதுதான் நம்மளோட பேசிக் கான்செப்ட். பிகாஸ் இந்த சோர்ஸ் எது டெஸ்டினேஷன் எது அப்படிங்கிறத நம்ம லோடு ரெஜிஸ்டரில் தான் செக் பண்ணுவோம். whereas when we go for arithmetic or store registers we don't need to identify the destination. அதை நம்ம next identify பண்ணலாம். this is your first stage, first example of your 5 stage. first example என்ன, load instruction. loadல first என்ன பண்ணுறேன், இன்ஸ்ட்ரக்ஷனை fetch பண்ணிட்டு வந்துடுறேன், ப்ரோக்ராம் கவுண்டரை இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். fetch பண்ணிவிட்டு எங்கே கொண்டு போய் போடுவேன், என்னோட ப்ராசஸர் ரெஜிஸ்டருக்குள்ளே போடுவேன். ப்ராசஸர் ரெஜிஸ்டரில் போட்டதுக்கப்புறம் என்னோட டேட்டாவை டீகோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். டீகோட் பண்ணதுக்கப்புறம் என்னோட எக்ஸிக்யூஷனை நான் ஸ்டார்ட் பண்ணுவேன், கம்ப்யூட் பண்ணுவேன், என்னோடய ப்ராசஸை கம்ப்யூட் பண்ணுவேன். கம்ப்யூட் பண்ணினதுக்கப்புறம் என்னோடய ரிசல்ட்டை எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணுறதுன்னு ஐடென்டிஃபை பண்ணுவேன். ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் நான் அதை ஐடென்டிஃபை பண்ணுவேன். ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போய் நான் லோடு பண்ணுவேன். திஸ் இஸ் மை ஃபஸ்ட்டு 5 ஸ்டேஜஸ் ஆஃப் மை காமன் ரிஸ்க் ஆர்கிடெக்சர். ஓகேவா, இதுதான் காமன் 5 ஸ்டேஜ். இதே என்னோட ALU எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா we have 2 source registers அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ALU ஆப்ரேஷனில் ஸ்டெப் என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன்னா R3, R4, R5 அப்படிங்கிற எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா fetch the instruction. we will be fetching our instruction and then the instruction அதே தான் fetch பண்ணுறேன், ப்ரோக்ராம் கவுண்டரை இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன், டீகோட் பண்ணுற இன்ஸ்ட்ரக்ஷனை. டீகோட் பண்ணுறேன்னா என்ன, R5ல் என்ன இருக்குது, R4ல் என்ன இருக்குதுன்னு பார்க்குறேன். பார்த்ததுக்கப்புறம் அது அடிஷன் தான் ரெக்வயர்டுன்னு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அந்த அடிஷனை கம்ப்யூட் பண்ணுறேன். கம்ப்யூட் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும், எது டெஸ்டினேஷன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். பட் என்னோடய அர்த்தமேட்டிக் அண்ட் லாஜிக்கல் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ண வேண்டாம், எது டெஸ்டினேஷன்னு ஐடென்டிஃபை பண்ண வேண்டாம். பிகாஸ் இட் இஸ் ஆல்வேஸ் ரைட் டு லெஃப்ட் ப்ரொசீஜர். ஸோ R4, R5 இஸ் மை சோர்ஸஸ், R3 இஸ் மை டெஸ்டினேஷன். ஓகே, ஸோ இது இன்பில்ட்டாக நம்மளுக்கு தெரியும்.
ஸோ அது இன்பில்ட்டாக தெரிஞ்சிறங்காட்டி நான் என்ன பண்ணுறேன், லோடு தி ரிசல்ட் இன் டு தி ப்ராசஸர். இது 5 ஸ்டேஜ் அப்படிங்கிறங்காட்டி இஃப் ரெக்வயர்ட் அப்படின்னா 3க்கும் 4க்கும் நடுவில் நான் நோ ஆக்ஷன்னு எழுதிடலாம். ஓகே, there is no need for me to identify which is my source, which is my destination. இது ஆப்வியஸாக ரிஸ்க் அப்படின்னா ரைட்டு டு லெஃப்ட்டுங்கிறது இன்பில்ட்டாக நோன் திங். அதனால் இதில் 4 ஸ்டெப்பு தான் இருக்கும். அதே தான் இந்த இடத்துலையும் ப்ராசஸ் பண்ணியிருப்பாங்க. அதே ப்ரொசீஜர் தான். ஃபெச் பண்ணுறேன், இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன், ப்ரோக்ராம் கவுண்டரை டீகோட் பண்ணுறேன். R6ன்னு ஒன்று இருக்குது, அடுத்தது X+R8 அப்படிங்கிறது இருக்குது. டீகோட் பண்ணுறேன், டீகோட் பண்ணதுக்கப்புறம் அதை கம்ப்யூட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணும், விச் இஸ் சோர்ஸ் விச் இஸ் டெஸ்டினேஷன் ஐடென்டிஃபை பட் ஸ்டோர் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்டோருக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ அந்த இடத்துல தான் நான் எப்போவுமே ஸ்டோர் பண்ணணும். இதைத்தான் நம்ம ஃபஸ்ட் யூனிட்லேருந்து இந்த 2 எக்ஸாம்பிள் தான் பார்த்துட்ருப்போம். லோடு ஸ்டோர் தான் எக்ஸாம்பிளாக பார்த்துட்ருப்போம். பிகாஸ் இதுதான் அதோட மெயின் டிஃப்ரென்ஸ். லோடு அப்படின்னா எதை வேணாலும் எந்த இடத்த வேணாலும் மாற்றிக்கலாம். பட் ஸ்டோர் அப்படின்னா எது ஸ்டோருக்கு பக்கத்தில் இருக்கோ அந்த இடத்துல தான் நான் ஸ்டோர் பண்ணணும். ஸ்டோர் R6 அவ்வளோதான். into a memory location X+R8. இங்கே இருக்கிற ஸ்டோர் இதைத்தான் நான் ஸ்டோர் பண்ணணும். ஓகே, இதிலிருந்து அதை லோட் பண்ணுறதா அதிலிருந்து இதை லோட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒன்று. ஸ்டோரை பொறுத்த வரைக்கும் பக்கத்தில் இருக்கிறதான் பண்ணணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் இஸ் எ ரிஸ்க் ஸ்டைல் ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு. எக்ஸ்பிளைன் தி 5 ஸ்டெப்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா fetch the instruction and increment the program counter, decode the instruction and read the register, perform ALU operation, read the write memory data into the instruction involved memory operand, write the result into the destination. அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் your hardware components. ஸோ இந்த ஹார்ட்வேர் காம்பனண்ட்டில் என்னெல்லாம் காம்பனன்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். ரெஜிஸ்டர் ஃபைல், ALU, ப்ரோக்ராம் மெமரி இன்டர்ஃபேஸ், ப்ராசஸர் மெமரி இன்டர்ஃபேஸ், கண்ட்ரோல் சர்க்கியூட், IR இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர், ப்ரோக்ராம் கவுண்டர். ஒவ்வொன்றும் என்னென்னு நம்மளுக்கு தெரியும். ரெஜிஸ்டர் ஃபைல்னால் என்ன, ஜென்ரல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ஸ் இருக்கிறது. ALUனா என்ன, அர்த்தமேட்டிக் அண்ட் லாஜிக்கல் யூனிட். என்ன ரெக்வயர்டு ஆப்ரேஷனோ அதை பர்ஃபார்ம் பண்ணும். ப்ராசஸருக்கும் மெமரிக்கும் இன்டர்ஃபேஸ் கனெக்ட் பண்ணுறதா நம்ம என்ன சொல்லுவோம்னா ப்ராசஸர் மெமரி இன்டர்ஃபேஸ். தட் இஸ் ஐ எம் கனெக்டிங் எக்ஸ்டர்னல் மெமரி வித் மை ப்ராசஸர். ஓகே, ப்ராசஸர் கம்யூனிகேட் வித் தி மெமரி த்ரூ தி ப்ராசஸர் மெமரி இன்டர்ஃபேஸ், அதாவது ரீட் ஆர் ரைட் ஆப்ரேஷனுக்கு. நெக்ஸ்ட் இஸ் கண்ட்ரோல் சர்க்கியூட்ரி, டைரக்ட் ஆல் தி ஆப்ரேஷன்ஸ் கண்டென்ட்ஸ் இன் தி IR அப்படின்னா என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணும், PC அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறதான். ஸோ இதில் என்னென்னா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இதில் வந்துட்டு ஒரு காம்பேக்டான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த பேசிக் டேட்டா ப்ராசஸிங் ஹார்ட்வேர் அப்படிங்கிறது காம்பினேஷனல் லாஜிக் சர்க்கியூட்டில் போட்டு பர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா எனக்கு டேட்டா அவுட்புட்டாக வரும். இதையவே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹார்ட்வேர் வித் மல்டிபிள் ஸ்டேஜஸ், ஒரே ஸ்டேஜை வச்சு நான் பர்ஃபார்ம் பண்ணுறக்கு அதை ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 3ன்னு மல்டிபிள் ஸ்டேஜஸாக பிரிச்சுருவேன். பிரிச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்னா என்னோடய ப்ராசஸ் வந்துட்டு ஈஸியாக முடியும். அட் அ டைமில் பேரலாக நான் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி போடும்போது எனக்கு பேரலல் ப்ராசஸிங் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் இதோட பேசிக் கான்செப்ட்டு. இதில் கீ பாயிண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா ப்ராசஸர் பை கம்பைனிங் சர்க்கியூட் சஜஸ் கிளாக் சைக்கிள் அப்படிங்கிறது என்னென்னு தெரியும் இல்லையா, கிளாக் சிக்னல். ஸோ நம்ம கிளாக் சிக்னல் என்னங்கிறது ஆல்ரெடி பார்த்துருக்கோம். 0 1 0 1ன்னு நம்மளோட ஆசிலேட்டர் வந்துட்டு ஒரு கண்டினியூஸ் பல்சஸை ரெடி பண்ணும். அந்த கண்டினியூஸ் பல்சஸை பேஸ் பண்ணி தான் என்னோட சின்க்ரனஸ் அசின்க்ரனஸ் ப்ராசஸ் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். தட் இஸ் மை கிளாக் பல்சஸ். இப்போ இந்த கிளாக் பல்சஸில் ஸ்டார்ட் ஆகிறது என்ன, எண்ட் ஆகிறது என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எட்ஜ் ட்ரிகர் ஃப்ளிப் ஃப்ளாப் யூஸ் பண்ணுறேன். ஃப்ளிப் ஃப்ளாப் அப்படிங்கிறது 1 பிட் மெமரின்னு சொல்லுவோம். எட்ஜ் ட்ரிகர்டு ஃப்ளிப் ஃப்ளாப் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணும்போதே பாசிட்டிவ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ அப்போ அந்த பாசிட்டிவ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இதை வந்துட்டு லாங் டிஸ்டன்ஸ் கொண்டு போய் என்னோடய ஆப்ரேஷன்ஸில் நான் சில சேஞ்சஸ் பண்ணுவேன். அவ்வளோதான்.